சொன்னார். நகுத கிணறே நாடுமே கூறினர். இளையன் இவன் என உளைய கூறி படுமணி இரட்டும் பாவடி பிணைத்தாள். நெடுநல் யானையும் தேரும் மாவும் படையமை மறவரும் உடையம் யாம் என்று உருது பஞ்சாது உடல் சிரம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கள் வேந்தரை அறிஞ்சமம் சிதைய தாக்கி முரசமுடு ஒருங்கக படையனாயின் பொருந்திய எண்ணிழல் வாழ்னர் செந்நிழல் காணாது கொடியன் எம் இறையன குடிதொழி தூற்றி கண்ணீர் பரப்பும் கோலேன் ஆகுக. ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக புலவர் பாடாது வரைகே நிலவரை புறப்போர் புன்கண் கூற இறப்போர்க்கு இயா இன்மையான் உறவே. இவர்கள் அத்தனை பேரையும் நான் அவர்கள் அறிஞ்சமம் சிதையத்தாக்கி முரசத்தோடு கைப்பற்றி வெற்றி பெறாவிட்டார் என் நாட்டு மக்கள் கொடியவன் கொடுங்கோலன் என்று தூற்றட்டும். என்னை புலவர் பெருமக்கள் என் நாட்டை விட்டு வெளியேறட்டும். என் உற்றார் உறவினர்களுடைய துன்பம் தீர்க்கின்ற வழங்குகின்ற கொடை கொடுக்க வழியல்லாமல் நான் வறுமையில் வாழட்டும். இது சபதம், இது சத்தியம் என்று சத்தியம் செய்துவிட்டு போனார். யுத்தம் நடைபெற்றது தலையாலங்கானத்தில். மீண்டும் இடைக்குண்டார்களார் சொல்லுகிறார். அலை அலையாக வந்தது படை. அப்படி வந்தவர்களை வயின் வந்த வம்ப மல்லரை வியந்தென்றும் இழிந்தென்றும் இளனே அவரை அழுந்த பற்றி அகல் விசும்பு ஆர்ப்பள கவிழ்ந்து நிலஞ்சேர அட்டதை மகிழ்ந்தென்றும் மலிந்தென்றும் அதனினும் இளனே சொன்னதை செய்து முடித்தார். 7 மன்னர்களின் படைகளை சிதறடித்தார். இது கற்பனை அல்ல, சின்னமனூர் செப்பேடுகளிலே இருக்கிறது. இதுவரை எந்த மன்னனையும் பற்றி இவ்வளவு புலவர்கள் பாடியதில்லை என்றேன். அகநானூற்றில் புறநானூற்றில் நற்றிடையில் கலித்தொகையில் சிறுபானாற்று படையில் 50 காவியங்கள் உள்ள சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையில் இவனை பற்றித்தான் பாடல்கள். நம்மிடம் பெருமை இருக்கிற போது நாம் வேற எங்கும் தேடி செல்ல வேண்டியதில்லை. இதையெல்லாம் நினைவூட்டித்தான் அண்ணா தமிழர்களின் உள்ளத்திலே உணர்ச்சியை உருவாக்கினார். அந்த மன்னன் அவன் எண்ணியதை எண்ணியாங்கு செய்து முடித்தான். தலையாலங்கானத்தில் வென்றது மட்டுமல்ல, அவர்கள் மூல பலம் எங்கே இருக்கிறது என்று தேடி சென்று அவர்கள் நாட்டுக்குள்ளே சென்று சூறையாடி சின்னாபின்னமாக்கி விட்டு வந்தார். இதெல்லாம் வரலாறு. அத்தனை இலக்கியங்களில் எழுதப்பட்ட ஒரே மன்னன் அவன் தான் பாண்டியன் நெடுஞ்செழியன். தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். அவனுடைய படைகள் உலவிய இடத்திலே இருந்து நான் சொல்லுகிறேன். இங்கே இருந்த அவனுடைய படை வீரர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தென்னவன் ஆபத்து உதவிகள். இந்த பாண்டிய நாட்டு வீரர்கள் மன்னன் உயிருக்கு ஆபத்தென்றால் அதை தடுக்க முடியாவிட்டால் அந்த நேரத்தில் எங்கள் தலையை வெட்டி கொண்டு நாங்கள் செத்து போவோம் என்று உடைவாளால் உள்ளங்கையை கீறி தெரிக்கின்ற ரத்த துளிகளில் துர்கதேவியினுடைய கோயிலுக்கு போய் காளி கோயிலுக்கு சென்று காளி கோயில் சிலைக்கு முன்னாலே இருந்து அந்த ரத்தத்திலே சத்தியம் செய்தவர்கள் தான் பாண்டிய நாட்டு தென்னவன் ஆபத்து உதவிகள். மணிமுத்தாற்றில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் மணலுக்கடியிலே இருந்து எடுக்கப்பட்ட சிலை ஆபத்து உதவி ஒருவன் தலையை வெட்டுவதை போல ஒரு சிலையே எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வீரம் விளைந்த மண்ணில் நாங்கள் இந்த மாநாட்டிலே இன்றைக்கு கூடியிருக்கின்றோம். திரண்டிருக்கக்கூடிய தோழர்கள் யார்? படங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஐவரின் படங்கள். மன்னன் உயிருக்கு ஆபத்தென்றால் தலையை வெட்டி கொண்டு படிந்தார்கள். இங்கே ஒரு இயக்கத்தின் அடிமட்ட தொண்டன் ஒருவருக்கு அண்ணாவின் இயக்கத்தில் கேடு விளைந்தது என்பதற்காக தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்டார்கள் இந்த ஆபத்து உதவிகள். அந்த ஐவரின் படங்களை இங்கே நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். அவர்கள் தியாகத்தனலில், அவர்கள் சிதை நெருப்பில் உருவாக்கப்பட்ட கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தொண்டர்கள் இந்த சாதாரண ஊழியனுக்காக தீக்குளித்தார்கள். நான் துடித்தேன். அன்று மட்டுமல்ல, இன்று வரை சொல்லுகிறேன். என் சகாக்கள் முகங்களில் வாட்டம் என்றால் என்னால் தாங்க முடியாது. என் சகோதரர்கள் வீட்டிலே துக்கம் என்றால் என்னால் தாங்க முடியாது. அவர்களால் தான் நான் ஒரு கண் விழிக்காத ஒரு கரிசல் பூமி கிராமத்திலே ஒரு விவசாயினுடைய வீட்டு பிள்ளையாக வந்து அண்ணாவினுடைய இயக்கத்தில் சேர்ந்து இன்றைக்கு லட்சக்கணக்கானவர்கள் மத்தியில் நான் உரையாற்றக்கூடிய தகுதியை உருவாக்கி கொடுத்தவர்கள் இதோ இங்கே இருக்கிறார்களே இந்த தலைவர்கள்.
அவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்குகிற இடத்தில் இருக்கிறாரே என்னுடைய ஆருயிர் அண்ணன் கண்ணப்பன், உடன் இருக்கும் சகோதரர்கள், எதிரே இருக்கும் தோழர்கள், உங்களுக்கு ஒரு சிறு துன்பம் என்றாலும் நான் தாங்கிக் கொள்ள மாட்டேன். வருகிற துன்பங்கள் எனக்கு வரட்டும். உங்களை மலர்படுக்கையிலே நடக்க வைக்கத்தான் வைகோ விரும்புவானே தவிர முட்கள் நிறைந்த பாதையில் நான் செல்வேன் என்று போவதற்கு நான் என்றைக்கும் சித்தமாக இருக்கக்கூடியவர். ஏனென்றால் இது மதுரை அல்லவா? பரஞ்சோதி முனிவர் சொன்ன திருவிளையாடல் புராணம் நடைபெற்ற மதுரை அல்லவா? வந்திக்கிழவிக்கு மண்ணெடுத்து போட வைகையிலே ஆள் இல்லை என்று அவள் கவலைப்பட்ட போது ஓடி வந்தானே சோமசுந்தர பெருமான் சிறுவனாக. என்ன கொடுப்பாய் கூறி, என்னுமே இல்லையப்பா, பிட்டு தருகிறேன் என்று சொன்னவுடன் அந்த பிட்டை வாங்கி தின்றுவிட்டு மண்ணையும் எழுத்து போடாமல் உடைப்பையும் அடைக்காமல் ஓடுவதும் குதிப்பதும் தண்ணீரில் குதிப்பதும் வைகையில் விளையாடுவதும் பிறகு போய் படுத்து தூங்குவதும் இப்படி திருவிளையாடல் நடத்தி கொண்ட செய்தியை சேவகன் சொல்ல ஆத்திரமுற்ற மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் அந்த சிறுவன் மீது பிரம்பால் அடிக்க அந்த அடி மந்திரிமார்கள் முதுகில், பட்ட மகிழ்ச்சிகளின் முதுகில், ராஜகுமாரர்கள் முதுகில், சேவகர்கள் முதுகில், படை வீரர்கள் முதுகில், யானைகள் முதுகில், குதிரைகள் முதுகில், பறவைகள் முதுகில், மரங்களின் முதுகில், கர்ப்பத்தில் இருக்கின்ற கருவின் முதுகில், வரையப்பட்ட சித்திரத்தின் முதுகில், ஏன் பிரம்பெடுத்து அடித்த அரிமர்த்தன பாண்டியனுடைய முதுகிலும் விழுந்தது என்று புராணத்தில் எழுதி வைத்தார். அது புராணம். புராணத்தில் அவன் இறைவன். நான் இந்த தாய் தமிழகத்தில் உங்களோடு சேர்ந்து உங்களுக்கோடு இருந்து உழைக்கின்ற ஒரு சாதாரண வேலைக்காரன், ஒரு ஊழியன். இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுடைய ஒரு சிறு துயரத்திலும் அவர்கள் கண்களில் கண்ணீர் என்றால் என் நெஞ்சிலே குருதி. இந்த உலகத்தின் கடைகோடியில் இருக்கிற ஒரு தமிழனுக்கு துன்பம் என்றால் அதை தடுப்பதற்கு ஆவியையும் தர வேண்டும் என்ற உணர்ச்சி. இப்படித்தான் நாங்கள் இயக்கத்தை உருவாக்கி வந்திருக்கிறோம். இந்த மாநாட்டை இங்கே நடத்துகிறோம். இந்த மாநாட்டின் வாயிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்நாள் முதலமைச்சரை கேட்கிறேன். முதலமைச்சர் அவர்களே, பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை நீங்கள் ஏன் இன்று விழாவாக கொண்டாடவில்லை? ஒரு 500 பேரை அழைத்து ஒரு கவியரங்கத்தை ஏற்பாடு செய்து அதிலே உங்களை பற்றி 10 பேர் பல்லாண்டு பாட, போனால் போகிறது என்று அண்ணாவை அதிலே சேர்த்துக் கொள்ள, அதுவும் கூட மண்டல மாநாடே நடத்துகிறானே பாவி பயல், சகாக்களின் துணையோடு அண்ணா நூற்றாண்டு விழா என்றவா சொல்லுகிறான் என்று ஒரு 500 பேரை அரங்கத்துக்குள்ளே வைத்து கவியரங்க நடத்துகின்ற கலைஞர் கருணாநிதி அவர்களை கேட்கிறேன். அண்ணாவின் நூற்றாண்டு விழாவை ஒப்புக்கு முப்பெரும் விழாவாக இந்த மாதம் 21ஆம் தேதி திருச்சியில் நடத்துவதாக அறிவித்திருக்கிறீர்கள் அல்லவா? நான் கேட்கிறேன், அண்ணாவின் பிறந்த நாள் செப்டம்பர் 15, 21 அல்ல, பிறந்த நாள் அன்றுதான் விழா நடத்த வேண்டும். எந்த கிறிஸ்தவன் ஏற்றுக்கொள்வான்? ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த நாளை வேறு தேதியில் நடத்துகிறோம் என்றால் இந்த உலகத்தில் எந்த கிறிஸ்தவ சகோதரன் ஏற்றுக்கொள்வார்? பிறை தெரிந்தால் ரமலான், மீண்டும் பிறை தெரிந்தால் நோன்பு முடிவு. எந்த இஸ்லாமியன் இதை மாற்ற ஒப்புக்கொள்வார்? லெனின் நூற்றாண்டு விழா தேதியை மாற்றுவானா கம்யூனிஸ்ட் தோழன்? மார்க்சின் பிறந்த நாளை வேறு தேதியில் கொண்டாடுவானா ஒரு புது உடைமைவாதி? லிங்கனின் பிறந்த நாள் நூற்றாண்டு விழா அண்ணா பிறந்த வருடத்தில் 1909 பிப்ரவரி 12 அமெரிக்காக்காரன் லிங்கன் பிறந்த நாளை வேறு தேதியில் கொண்டாடுவானா? விசாக திருவிழாவை முருக பக்தர்கள் வேறு தேதியில் திருப்பரங்குன்றத்துக்கு போவார்களா? செப்டம்பர் 21 விழாவா? அண்ணா பிறந்த நாள் 15 ஞாபகம் இல்லை உங்களுக்கு? பாண்டிச்சேரி முதலமைச்சர் நாளைக்கு இன்றைக்கு அரசு விடுமுறை என்று நேற்று பகலில் கோப்பில் கையெழுத்திட்ட செய்தி கிடைத்த 1 மணி நேரம் கழித்து வெட்கம், மானம், ரோசா, சூடு, சொரணை எதுவும் இல்லாத முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி விடுமுறை என்று அறிவித்தார். ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னால் அறிவிக்க கூடாதா?
அண்ணா பிறந்தது செப்டம்பர் 15 நேற்று பகல் 12 மணிக்குத்தான் திருவாளருக்கு தெரியுமா?